என்ன பண்ணுற பாட்டக்? இந்த வேலையை நான் முதலையே பண்ணியிருக்கணும். 20 வருஷ கேரியரில் யாரையும் சுடாமல் என்னோட கடமையை நான் செஞ்சுருக்கேன். அற்புதமாக வேலையை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு விருப்பம் இல்லாமல் ஒன்றை சுடுற அளவுக்கு நடந்துக்காத. பல முறை நானும் சுட்டிருக்கேன். ஏன்பா பிங்கேஷ், எதுக்காக நீ தேவையில்லாம உன் நேரத்தையும் டைமையும் எனக்காக செலவு பண்ற? எப்ப எனக்கு இந்த பேரலிசிஸ் அட்டாக் வந்ததோ பிசினஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. இப்போ நீயும் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் விட்டுட்டு ராத்திரி பகல்னு எனக்காக கஷ்டப்படுற. என்னப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்களே பாருங்களேன், கூடிய சீக்கிரமே உங்களோட காலுக்கு முன்ன இருந்த மாதிரி சக்தி கிடைக்கும். எனக்கு சக்தியே நீ தான்ப்பா. ஆனா என்னாலதான் நீ உன் படிப்பையெல்லாம் விட்டுட்டு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்பா எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. நான் சீக்கிரமே நிறைய பணத்தை சம்பாதிக்க போறேன். சிட்டில இருக்கிற மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். அட கடவுளே, என்ன நடந்துச்சு? என்னாச்சு? நான் ஒண்ணுமே பண்ணல. திருடங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னை சூழ்ந்துக்கிட்டாங்க, பயங்கரமா அடிச்சாங்க. கையில இருந்த மொபைல், பணம் எல்லாத்தையும் திருடிக்கிட்டாங்க. நீங்க எதுக்காக தனியா போனீங்க? ஏன் தனியா போனீங்கன்னு கேக்குறேன். ஏற்கனவே வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. இப்ப வீட்டுல சும்மா தான் உட்காந்துருக்கீங்க. அதுவும் இல்லாம அந்த காம்பன்சேஷன் வேற. எவ்வளோ பணம் கிடைச்சது? 25,000. மொத்தமா போயிருச்சா? அட கடவுளே, இந்த ஆளுக்கு போய் என்ன கட்டி வச்சாங்க பாரு. இதுக்கு பதிலா பாழுங்கிடத்துல தள்ளி என்ன கொண்டு இருக்கலாம். யாராவது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்களேன். உடம்பெல்லாம் வலிக்குது. வீட்டில் பெயின் கில்லர் இருந்தா கொடுங்களேன். பெயின் கில்லரா? உங்களுக்கு பெயின் கில்லர் வேணுமா? இந்த குடும்பத்துக்கே நீங்க தான் பெயினா இருக்கீங்க. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்களாவே செத்து போயிடுங்க. எங்களோட பெயினாவது கொஞ்சம் குறையும்ல. பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அங்க வைங்க. அதோட சேரை அந்த பக்கமா போட்டுருங்க. சரியா? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆச்சே. அப்பா ஒரு நிமிஷம் அங்கிள், ஒரு நிமிஷம். அப்பா பிரீத்தி பிங்கேஷ் கூட ஓடி போயிட்டா. ஏண்டா டேய், எதுக்குடா இங்க நிக்கிற? சீக்கிரம் கிடைச்சா தேடி கண்டுபிடிச்சு கொன்னுடு. சீக்கிரம் போ போ. சரிப்பா. இத பாரு, நாம சம்பந்தியா இருக்கலாம், ஆனா என்னைக்கும் நல்ல நண்பர்கள். எந்த பையனுக்காக பிரீத்தி என் மகனை மண்டபத்தில் அப்படியே விட்டுட்டு போனாலோ அவங்க ஒன்று சேர முடியாது. அவனை நாம கொன்னுடுவோம். ஹலோ ராகுல், ரோஹித் கிட்ட போனை கொடு. நீ எதுக்கும் பயப்படாத பிரீத்தி. நான் உனக்கு ஒன்று சொல்லவா? ஒரு தடவை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் ஈஸியாக ஒத்துக்க வைக்கலாம். உனக்கு நல்லா தெரியும் பிங்கேஷ். என்னோட அப்பாவையும் விங்கி அண்ணாவையும் தெரியும். 2 பேரும் மிருகங்களை விட மோசமானவங்க. இந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு எப்படியாவது மும்பைக்கு போயிட்டா போதும். அதுக்கப்புறம் தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். பஸ் இங்க 5 நிமிஷம் தான் நிற்கும். எல்லாரும் போய் வேகமா சாப்பிட்டு சீக்கிரம் வந்துருங்க, இல்லைன்னா பஸ் நிக்காது. நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன்.
சாரி பிரதர். பிங்கேஷ், பிங்கேஷ், பிங்கேஷ். அம்மா, எனக்கு இப்ப மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. கல்யாணம்லாம் இப்ப வேண்டாமா? எதுக்கு? முதல்ல நீ என்ன வந்து பாரு. அப்பா பண்ண அதே தப்ப என்னையும் பண்ண சொல்றீங்களா? ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்த, அவ்வளவுதான். அம்மா, ஒன் திங், ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. கவனமா இருடா. ஆமா, கொஞ்சம் வைங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். ஓ, அழகா இருக்கா நீ? சொன்னா உனக்கு புரியாதா? விடுங்க. பிங்கேஷ், என்னால எல்லா விஷயங்களையும் பொறுத்துக்க முடியும்பா. ஆனா ஒரு பொம்பளை மேல கை வைக்கிறது, இல்லைன்னா அவளை அவமானப்படுத்துறது, இதெல்லாம் பார்த்தா எனக்குள்ள இருக்கிற மிருகம் வெளியில வந்துடும். ஏய், என்னப்பா நடக்குது? ஹீரோ வேலைலாம் காட்ட தேவையில்ல, கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவான் பாத்துக்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் கத்து கொடுத்துருந்தேன் சார். ஸ்ட்ரெச்சிங்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, நான் உனக்கு கத்து தரேன். பானை தண்ணியை குடிச்சிருக்கியா? என்னாச்சு? சிங்கம் ஸ்டைலில் ஹீரோ வேலை காட்டிக்கிட்டு இருக்கான் சார். இவன் பரோஜ் போலீஸோட சிங்கம் தானே, ஆனால் இவனுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகமாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஐ எம் ரைட்? இன்ஸ்பெக்டர் ஜெயபாட்டக் சார். அப்போ பாரத் சார்? பாரத் சார் ஏதோ அண்டர் கவர் மிஷனுக்காக போயிருக்காரு. சார், ஐ எம் சாரி, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். ஆமாம் சார், என்னையும் மன்னிச்சிடுங்க சார். பரவாயில்ல, விடுங்கப்பா. என்னை பார்க்கும்போது கொஞ்சம் காலேஜ் பையன் மாதிரி இருக்கும். நான் பண்ற வேலை என்னன்னு யாருக்கும் தெரியாது. அண்ட் இவ்வளோ பெரிய சிட்டியில சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நடக்க தான்ப்பா செய்யும். இப்போ வேலையை பார்க்கலாமா? எஸ் சார். ஓகே, இங்கே இருக்கிற விட்னஸ் எல்லார்ட்டையும் கழுத்து வாங்கிக்கோங்க. அண்ட் என்கொயரி இஸ் த மஸ்ட். இங்கே கூட சேர்க்க வேண்டாம், எல்லாரும் கிளியர் பண்ணிடுங்க. என்ன? ஓகே சார். ஓகே சார். பிங்கேஷ். இவளை கூட்டிட்டு போங்க. சார், சார், இவங்க தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். இவங்க தான் பிங்கேஷை கொண்டு இருக்கணும் சார். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவன் சும்மா சொல்ற சார், நாங்களும் பண்ணல சார். அப்பா கொஞ்சம் சொல்லுங்களப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம், நாங்க வந்துட்டோம். இவங்களை கூட்டிட்டு போய் வண்டியில உட்கார வைங்க, போங்க சார். நானும் பிங்கேஷும் மனசார விரும்பிக்கிட்டு இருந்தோம். அதோட கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஆனா அவன் ஏழன்றதுனால என் அப்பாவும் அண்ணாவும் ஒத்துக்கல. அதுவும் இல்லாம என்ன வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால 2 பேரும் மும்பைக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். ஆனா இவங்க 2 பேரும் இல்ல சார், நாங்க அவனை கொல்லல. என் பொண்ணு தான் அந்த பையன் பின்னாடி பேயா அலைஞ்சா. நாங்க இவளை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தோம். ஆமா சார், நாங்க அங்க வந்து சேர்றதுக்குள்ளேயே அந்த பையன் இறந்துட்டான். ஆபீசர், என் கிளைண்ட்டுக்கு எதிராக உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அவருக்கு எதிராக எதா இருக்கா சொல்லுங்க. சோ என்கொயரி எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா நான் அவங்களை கூட்டிட்டு போட்டுமா? சரி, இப்போ நீங்கள் இங்கேருந்து போகலாம். முதல்ல வீட்டுக்கு வந்து சேரு, அப்புறம் நான் கவனிக்கிறேன். அவங்க மேல உன் கை பட்டுச்சு, பட்ட கை உன் உடம்புல இருக்காது, ஜாக்கிரதை. கல்யாண மண்டபத்தில் இருந்து ஒரு கல்யாண பொண்ணு தான் லவ்வரோட ஓடி போயிருக்கா. பையனுக்கும் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்திருக்கோம். மாப்பிள்ளை ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் எடுங்க. அப்புறம் அந்த பிங்கேஷ் இருக்கானே, அவன் ஃபேமிலி கூட யாருக்காவது விரோதம் இருந்ததான்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் பாட்டக்,
விக்டிம் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். பிங்கேஷ், பார்த்து. என்னோட இந்த நிலைமையால தான் என் பையன் உயிரினதை காப்பாற்ற முடியல. போறதுக்கு முன்னாடி அவன் என்ன பார்க்க வந்தான். இத பாருப்பா, ஜாக்கிரதையா போ. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். அப்பா, நீங்க நேரத்துக்கு மருந்த போட்டுக்கணும். என்ன, நான் பட்டுக் மகாராஜா கிட்ட சொல்லிட்டேன். அவர் தினமும் வந்து உங்களுக்காக சமைச்சிட்டு போவார். அப்படியே உங்க காலுக்கும் மசாஜ் பண்ணுவார். ஓகேவா? இங்க இருந்து போகும்போது கூட என்னை பத்தி தான் கவலைப்பட்டான். பிங்கேஷ் பிரீத்தியை ரொம்பவே லவ் பண்ணா. ஆனா பிரீத்தியோட அண்ணன் விக்கி தான் அவனை கொலை பண்ணிருப்பான். சரி, நீங்க எப்படி சொல்றீங்க இதெல்லாம்? அந்த விக்கி தான். அவன் என்ன பார்க்க வந்திருந்தான். டேய் கிழவா, உன்னோட பையன் பிங்கேஷ் எங்கடா இருக்கான்? எனக்கு தெரியாது. அவன் என்னோட தங்கச்சி அம்மைக்கு அவன் கூட கூட்டிட்டு போயிருக்கான். அவன் மட்டும் கடக்கலனா உன்னை இங்கே சுட்டு போட்டுருவேன். சொல்றான். சொல்லு, எங்க அவங்கள நீ விட்டுறாத. கவனிச்சுட்டே இரு. நான் அங்க 10 நிமிஷத்துல இருப்பேன். கவனிச்சுட்டே இரு. உன்னோட பையனுக்கு சுடுகாட்டுல ஒரு நல்ல இடத்தை பார்த்து வச்சுக்க. கண்ணெடுத்து சீட்டு என்ன மிரட்டிட்டு போயிருக்கா. அவன் தான் என் பையனை கொண்டு இருப்பான். இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னைக்கு நீ பிறந்தியோ அன்னைக்கே உன் கழுத்தை நெரிச்சு நான் கொண்டு இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லா வளர்ந்த பொண்ணு, அவன் மேல கை வாங்காத. வெக்கம் இல்லாம பேசுறாளே. இவ்வளெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் பிடிவாதத்தை விட மாட்டேங்கிறா. குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டா. ஹரிஷ் சங்கருக்கு தான் நன்றியை சொல்லணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் தான் மகன் ரோஹித்துக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. நீங்க வாயேன். இந்த நேரத்துல நீ இதெல்லாம் பேசக்கூடாது. அவ வளர்ந்த பொண்ணு, அதிர்ச்சியில இருக்கா. அப்புறம் விபரீதமா ஏதாவது முடிவெடுத்துட்டானா ரொம்ப தப்பா போயிடும். இத பாரு, அதிர்ச்சியில இருந்து வெளியில வரட்டும், அப்புறமா நம்ம பேசலாம். வீட்டை ஃபுல்லா போய் செக் பண்ணுங்க. சார், வீட்டை எதுக்காக செக் பண்றீங்க? உன்னோட கன்னு அதை வச்சு தானே எல்லாரையும் மிரட்டுற. அதை வச்சு தானே எல்லாரையும் கொல்ற. சார், நீங்க என்ன சொல்றீங்க? சார், நீங்க எதை பத்தி பேசுறீங்க? சார், இங்க கன்னு கிடைச்சிருக்கு. இந்த கன் யாருதுரா? உங்க பையனோட கன் சார். என்ன மாப்பிள்ள, உன்னுடைய லக்கு இன்னைக்கு லீவ்ல இருக்கு. சரி, ஊர்வலம் போலாம், வாயா. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. ஆனா சார், என்ன சார், இழுத்துட்டு போங்க சார். சார், ஆனா நீங்க தான் மாப்பிள்ளைக்கு நெருக்கமானவரா? ரொம்ப முக்கியமான புள்ளி இல்ல? எந்த அளவுக்கு க்ளோஸ் சார் நீங்க? சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க. அதாவது பாலிய சிநேகிதர்கள். சிநேகிதனுக்காக என்ன வேணா சார் பண்ணுவீங்கல்ல? பிங்கேஷை கொலை பண்ணுன்னு சொன்னாலும் சார் போட்டு தள்ளிடுவீங்கல்ல? இல்ல வேற என்ன சார் காரணம் இருக்க போகுது? இங்க பாருங்க சார், என் பையனை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. என் நண்பன் மேல நீங்க பழிய போடாதீங்க. பிங்கேஷை கொலை பண்ணது யாரு, அதை நீங்க முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க. உங்களுக்கு வீட்டை பத்தியோ வீட்டுல இருக்கவங்கள பத்தியோ கவலை இல்ல. எப்ப பாரு அவன் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துப்பீங்க. தீன்தயாள் சின்ன வயசு நண்பன். கஷ்டத்துல அவன் கூட துணையா நிக்கிறேன். கஷ்டம் வரத்தானே இருந்தது. என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு பிங்கேஷை கல்யாணம் பண்ணிக்க போனவ தானே. என்ன பேச்சுடா பேசுற? சரியா தான் பேசுறான். பையனோட மானத்தை பத்தி உங்களுக்கு கொஞ்சமும் கவலை இல்ல. உங்க ஃப்ரெண்டு பொண்ணு இவனை அவமானப்படுத்தி இருக்கா. ஆனா நீங்க அவன் கூட சுத்திக்கிட்டு இருங்க. சார், ரிப்போர்ட் வந்தாச்சு. விக்கியோட கன்ல இருந்து வின்கேஷ்க்கு புல்லட் படல. 9mm இருந்து சுடப்பட்டிருக்கு. அது வேற கன்னு. ஓகே, விக்கியை அனுப்பிடு. அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை இவன் சொல்லி பிங்கேஷை யாராவது கொண்டு இருக்கலாம்ல. சார், எந்த கன்னால பிங்கேஷை கொண்டு இருக்காங்களோ அதே கன்ல இருந்து 2 ஷூட் அவுட் ஆயிருக்கு சார். ஜெயேஷ் பட்டேல் அப்புறம் லாக்கோ தர்பார் 3 வருஷத்துக்கு முன்னாடி லாக்கோ அரெஸ்ட் பண்ணோம். ஆனா பெயில்ல வெளியே வந்துட்டான். அந்த கன்னும் கிடைக்கல, லாக்கோவும் அதை பத்தி எதுவும் சொல்லல. சார், மேரேஜுக்கு வந்த எல்லார்ட்டையும் என்கொயரி பண்ணிட்டேன் சார். பிங்கேஷ் மர்டர் நடக்கும்போது மாப்பிள்ள ரோனிக் கல்யாண மண்டபத்திலே இல்லையா சார்? இன்னொரு விஷயம், நாங்க விசாரிச்சதுல பிங்கேஷை கண்டுபிடிச்சி அவன் கதையை முடிக்கணும்னு மாப்பிள்ளையோட அப்பா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு இருந்தாராம் சார்.
நீ ரோனத் கிட்டையும் அவங்க குடும்பத்துக்கிட்டையும் போய் என்கொயரி பண்ணு. நான் போய் லாக்கோ தர்பாரை சந்திச்சுட்டு வர்றேன். ஓகே? எஸ் சார். இந்த நிலைமையில எதுக்காக இங்கே உட்காந்துருக்கீங்க? ப்ளீஸ் வீட்டுக்கு போங்க. நான் எப்படி வீட்டுக்கு போவேன் சார்? நீங்க தான் என் மகனை கொன்னவனையே விட்டுட்டீங்களே சார். விக்கிக்கு எதிராக எந்த ஆதாரங்களுமே இல்லை சார். நீங்கள் முதல்ல கவலையை விடுங்க. குற்றவாளிகளை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஹரிபாய், உங்கள் பையனுக்கும் லாக்கோ தர்பாருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருந்ததா? அவன் ரவுடி. என் பையன் ரோட்ல போகும்போது கூட தலை நிமிந்து நடக்க மாட்டான். அவன் போய் கேங்ஸ்டர்ஸ் கூட எப்படி கூட்டு வைப்பான்? எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் பிங்கேஷ் வந்திருக்கணும். ரொம்ப நேரம் ஆகுதே. அவ இன்னும் மும்பைக்கே வந்து சாரலான்னு சொல்றாங்க. நான் ஒரு வேலை பண்றேன், அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நேரம் ஆகுதே. ரோனித், பிங்கேஷ் கொலை பண்ணப்பட்ட போது நீ மண்டபத்தில் இல்லை. அண்ட் சொந்தக்காரங்க கூட நீ சேர்ந்து பிரீத்தியையும் தேட போல. சார் எங்க இருந்தீங்க? உங்ககிட்ட பிளாக் கலர் பைக் இருக்குல்ல, கில்லரும் பிளாக் கலர் பைக்கில் தான் வந்திருக்கான். சார் நான் பிங்கேஷ் கொல்லல சார். சொல்லுங்க சார். மர்டர் ஸ்பாட்ல நீங்க இல்லைன்னா வேற எங்க இருந்தீங்க? சொல்லுங்க. ஏய், இவன் செவிட்டு கம்யூனிட்டி நினைக்கிறேன். தூக்கி உள்ள வைங்க இவனை. சார், என் பையனை நீங்க எப்படி லாக்அப்ல போட முடியும்? ஏன் போட முடியாது? தோ இப்படி பிடிச்சி இப்படி தூக்கி இப்படி உள்ள தள்ள. சார் நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன். அப்பா முன்னாடி வேண்டாம். அப்பா ப்ளீஸ் 2 நிமிஷம் பேசிட்டு வரேனே சார். சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரெஸ்ட் ஆயிருந்தேன். ஆனால் 1 வாரத்தில் மனைவிக்கு டெலிவரி ஆகும்போது அவள் இறந்துட்டா. அவள் இறந்த உடனே நான் என்ன நினச்சேன்னா, தப்பான வியாபாரங்கள் எதுவுமே நீ தொடக்கூடாதுன்னு நினச்சேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கன்னை வச்சு 2 பேரை சுட்டியோ அந்த கன்று ரெக்கவர் ஆகவே இல்லை. போலீஸ் ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நீ அந்த கன்னை தூக்கி போட்டுட்டதா நீ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க. ஆனால் எங்கே தூக்கி போட்டேன்னு உனக்கு ஞாபகம் இல்லை. நிஜமா ஞாபகம் இல்லையா? அட என்ன சார், உங்ககிட்ட எதுக்காக மறைப்பேன்? அப்போ உண்மைதான், அண்டர் கிரவுண்டில் நான் கன்னை வித்துட்டு இருந்தேன். அப்போ தான் நான் அந்த கன்னையும் விற்றுருப்பேன். ஆனால் யாருக்கு வித்துன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை சார். பிரீத்தியோடைய கல்யாணத்தில் முழு நம்பிக்கை இருந்தது. ஒரு தடவை பிரீத்திக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா நானும் விக்கியும் பாராபனுக்கு ஷிஃப்ட் ஆகலாம்னு இருந்தோம். அங்கே போயிட்டு விக்கி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவான். நானும் ஒரு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை வாழலான்னு பார்த்தேன். எல்லாம் தலைகீழாக போயிடுச்சு. தைரியமாக இருப்பா, பிரீத்தி கொஞ்சம் அமைதியாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரோனிக்கை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடலாம். பொறுமையா இரு. நீ எப்பவும் நம்பிக்கையே இழக்கிறதில்ல. எனக்கு பிரீத்தி மேலே நம்பிக்கை இல்லை. பிரீத்தி ரொம்ப செல்ஃபிஷாகவே இருக்கா. அவள் எப்பவும் தன்னுடைய சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. பிரீத்தி உன்னுடைய பொண்ணுப்பா. ரொம்ப நேரம் ஆகுது, இப்போ நான் கிளம்புறேன். சரி. ஏதாவது லீட் கிடைச்சதா? இன்னும் கிடைக்கல சார். சார்,
இது ஃப்ரெஷ் பிளேட். அப்புறம் பிங்கேஷ் மர்டர் நடக்கும்போது கல்யாண மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருந்தானா. பலான பொண்ணுங்களும் இருந்திருக்காங்க. அண்ட் அந்த நேரத்தில் அவங்க அப்பா சொந்தக்காரங்க கூட சேர்ந்து பிரீத்தியை வேற தேடிட்டு இருந்தாரு. அண்ட் சார் கன்னை பார்த்தின லீடு கிடைச்சதா? அப்போ லீடும் கிடைக்கல, ஆதாரமும் இல்லை. அப்படின்னா சுத்தி வளைச்சு இப்ப நாம அங்கேயே தான் நிக்கிறோம். பேக் டு ஸ்கொயர் ஒன். ஆ, இவங்க எல்லார்கிட்டையும் பிங்கேஷை மர்டர் பண்றதுக்கான காரணம் இருக்கு. ஆனா நமக்கு பக்கா மோட்டிவ், பக்கா எவிடன்ஸ் தேவை. சார், நீங்க பிங்கேஷுடைய டெட் பாடி பக்கத்துல ஏதாவது பேக்கை பாத்தீங்களா? பேகா? அதாவது சார் என்னன்னா, பேக்ல 3 கோடிக்கான டைமண்ட்ஸ் இருந்தது. என்ன? ஆமா சார், ஆக்சுவலி பிங்கேஷ் என்னுடைய கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். பிங்கேஷ் வந்துட்டியாப்பா? இது டைமண்ட்ஸ் உடைய பேக்கெட். இதை பிகே பட்டேலுடைய மும்பை ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும். சரியா? எடுத்துட்டு போ, பத்திரமா எடுத்துட்டு போகணும். அங்கே போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணிடு. சரி சார். போ. அப்புறம் சார் இன்னொரு விஷயம் சார், பிங்கேஷ் இவருடைய பார்சலை தான் கொண்டு போயிருந்தான் சார். அதில் என்னோட 3 கோடிக்கான டைமண்ட்ஸ் இருந்தது. பிங்கேஷோட பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற பேக்ல இருந்திருக்கும் சார். ஆனா அங்க பேக் எல்லாம் ஒன்றும் கிடைக்கலையே சார். என்ன? அதோட பிரீத்தியும் இந்த பேக்கை பத்தி எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே. எனிவேஸ் ரஹிமி, இவங்க கிட்ட இருந்து டைமண்டோட டீட்டெயிலை வாங்கிக்க. எல்லா டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ்க்கும் எல்லா ஜுவல்லர்ஸ்க்கும் இன்டிமேட் பண்ணிவிடு. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா டைமண்ட்ஸ்க்கும் யூனிட் அண்ட் டிசைன் நம்பர்ஸ் இருக்கும். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி. நாங்கள் ஒரு டைமண்டை ட்ரேஸ் பண்ணிட்டா கூட மற்ற டைமண்ட்ஸையும் பிடிச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் பிங்கேஷை கொலை பண்ணவனையும் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இருக்கு, யூனிக்கா இருக்குப்பா. ஆனா இது உங்ககிட்ட எப்படி வந்தது? இது அப்பா கிட்ட இருந்தது. அவர் இப்போ இறந்து போயிட்டாரு. எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, அதனால. சரி, இருந்தாங்க. ஏன்பா, கொடுத்த பணத்தை முதல்ல எண்ணி பாருப்பா. என்ன 3 கோடிக்கான டைமண்டா? ஆனா பிங்கேஷ் கிட்ட மும்பைக்கு போன உடனே ஒரு சின்ன பார்சல் அவங்க ஆபீஸ்ல கொடுக்கணும்னு சொன்னா. அந்த பார்சல் எங்க இருக்கு சார்? அது பிங்கேஷோட பேக்ல தான் இருந்தது. ஆனா பிங்கேஷ் கிட்ட இருந்து பேக் எல்லாம் ஒன்றும் கிடைக்கல சார். பேக்கை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சரி, நாங்க கிளம்புறோம். நாம இந்த பேக்கை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அது கிடைச்சாதான் அந்த டைமண்ட்ஸ் கிடைக்கும். பிங்கேஷை கொலை பண்ணவனும் கிடைப்பான். பிங்கேஷ் அந்தடியா கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். பிங்கேஷ் டைமண்டோட மும்பை போகிற விஷயம் அங்கே இருக்கிற யாருக்கோ நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க அவனை நோட் பண்ணியிருக்காங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவனை மர்டர் பண்ணி டைமண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த டைமண்ட்ஸ் திருடு போன அந்த விடி பட்டேல் பற்றி தெரிஞ்சிருக்கு சார். நீங்கள் தங்க நகை கடைக்காரர் இல்லைங்க, நீங்கள் ஒரு மந்திரவாதி. என்னது? உங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பயாலஜி எல்லாமே எங்களுக்கு தெரியும் சார். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி உங்களுடைய டைமண்ட் பிஸ்னஸை அப்பப்போ நீங்கள் மாற்றுறீங்க, எல்லா இடத்தையும் மூடிடுறீங்க இல்லையா? அப்புறம் தென் புதுசாக ஆரம்பிப்பீங்க. அப்புறம் ஒரிஜினல் டைமண்டோட டூப்ளிகேட் டைமண்டை மிக்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா அது திருடு போயிடுச்சுன்னு சொல்லி இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறீங்க. இந்த முறையும் அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணுறீங்க. உங்களுடைய டைமண்ட்ஸை நீங்களே சுட்டுட்டு இன்சூரன்ஸ் பணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நானோட டைமண்ட்ஸை திருடல. சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் சூரத்தில் இருந்தேன். அதோட கடந்த 10 வருஷமா என்னோட பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதனால திருட்டுத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சார். பணங்கிறது மனுஷனை மிருகமாக்கிடுது சார். உங்களோட இந்த ஆள் இருக்கானே, பிங்கேஷை கொலை பண்ணிட்டு டைமண்ட்ஸை திருடி இருக்கான். நான் சொல்றது சரிதானே? நீங்க என்ன பேசுறீங்க? என்னுடைய எந்த ஆளுக்கும் பிங்கேஷை பத்தி எதுவும் தெரியாது. பிங்கேஷ்க்கு பதிலாக என்னோட டைமண்டை பத்தி யாருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா அது பிரஹலாத் பாட்டக், அப்புறம் அவனோட பையனுக்கு சஞ்சய் பாட்டக். நீதான் சஞ்சயா? சொல்ற. இப்ப கதையில் என்ன போயிட்டு இருக்கு?
சார் என்ன இது விளையாட்டுத்தனம்? சார் இவர் என் பையன், எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. ஒரு நிமிஷம். பிங்கேஷ் டைமண்டோட மும்பை போகிறது உனக்கு தெரியும்ல, அதனால அவனை கொலை பண்ணி நீ டைமண்டை திருடிட்டியா என்ன? டைமண்ட்ஸ் எங்கே இருக்கு? சார் நான் எதுவுமே பண்ணல சார். சார் இவன் என் பையன், இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். 2 பேரையும் இழுத்துட்டு வாங்க. சார் ஏய் வாடா. சார் சார், சார் நான் சார், பண்ணல சார். சொல்றதை கேளுங்க. ப்ளீஸ் சார் சார். சார் இதோ உங்களோட டீட்டெயில்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டையும் கம்பெனியும் அடமான வச்சு ஒரு பெரிய லோன் வாங்கியிருக்கீங்க. ஆனால் கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து உங்களால் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கட்ட முடியுது. அதனால் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த டைமண்டை திருடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கீங்க. என்ன சார் இது? நீங்க சொல்றது கரெக்ட் தான். நாங்க லோன் வாங்கியிருக்கோம், ஆனா இந்த திருடு மர்டர் இதெல்லாம் எங்களுக்கு வராது, நம்புங்க. சார் பிங்கேஷ் மர்டர் ஆகும்போது நான் டெல்லியில் இருந்தேன். இன்னைக்கு தான் நான் திரும்பி வந்தேன் சார். சார் டெல்லி ஹோட்டலோடைய டீட்டெயில்ஸ், அப்புறம் அதோட சிசிடிவி கேமரா, அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் சார். ரஹ்மே, இவங்க புக் பண்ண ஹோட்டல் ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸை கிராஸ் செக் பண்ணு. அப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த சிட்டியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. இப்போ நீங்கள் கிளம்பலாம். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பிங்கேஷை கொலை பண்ணது யாரு? எதுக்காக கொன்னாங்க? வாங்கய்யா. நான் என் பையனோட இறுதிச் சடங்குகளை முடிச்சிட்டேன். இதுதான் அவனோட அஸ்தி. என்னால நடக்க முடியாது, என்னால தோல் கொடுக்க கூட முடியாது. நான் பிங்கேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன், என்னோட அஸ்திய ஜுனாக்கர் பக்கத்துல தாமோதர் நதியில கரைக்க சொன்னேன். ஆனா இப்ப அவன் அஸ்தியை கையில வச்சுட்டு நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் எப்படி போவேன்? அதான் இங்க வந்தேன். அவன் அஸ்திய நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இப்படி செஞ்சாதான் பிங்கேஷ் ஞாபகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு நியாயம் கிடைக்காத வரைக்கும் அவன் ஆத்மா சாந்தி அடையாது. ஹரிபாய், உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. ஆனால் இங்க பாருங்களேன், நீங்க சொன்ன இடத்துக்கு நானே உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க கவலைப்படாம இருங்க ஐயா. சொல்லு. நான் இன்னைக்கு ஷோரூமுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் சொல்கிறேன். தம்பி, இந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணல பாருங்க. ஏம்மா, எனக்கு இந்த கவிதையெல்லாம் வராதுமா. ஹலோ, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறா. சொல்லுங்க சார். இந்த பைக் ஏன் நம்பர் பிளேட் இல்லாமல் நிற்கிது? சார் இது வாங்கி 2 நாள் தான் சார் ஆகுது. ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து நம்பர் வந்ததும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதோ இங்கே கொஞ்சம் டைட் பண்ணுங்களா. எஸ் சார். இந்த பிங்கேஷை மர்டர் பண்ணவன் நம்பர் பிளேட் இல்லாத பைக்கை ஓட்டு வந்தான் தானே நம்ம விசாரிச்ச வரைக்கும் தெரிஞ்சது. ஏன் அவன் புது பைக் வாங்கியிருக்க கூடாது? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பக்கத்து ஷோரூம்ல இருந்து எத்தனை பிளாக் கலர் பைக்ஸ் வாங்கியிருக்காங்க என்கொயர் பண்ணுங்க. அந்த பைக்குக்கும் கொலைகாரனுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கான்னு செக் பண்ணுங்க சார். ஒருவேளை கனெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக அவன் தான் கில்லர். ஓகே சார். சார், பைக் ஷோரூம் டீலர்கிட்ட இருந்து நான் லிஸ்ட் எடுத்துட்டேன். யாரெல்லாம் பிளாக் பைக்கை வாங்கியிருந்தாங்களோ அவங்களெல்லாம் என்கொயரி பண்ணியாச்சு சார். பட் அவங்களுக்கும் பிங்கேஷ்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அதோட அவனை கொல்றதுக்கான மோட்டிவ் இருந்ததாகவும் தெரியல. நாம் இந்த கேஸில் ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறோம். இந்த கேஸ் அவ்வளோ சாதாரணமானதில்லை. கொலை நடக்கும்போது நாங்கள் யாரும் அந்த ஊர்லேயே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் நம்மளை திசை திருப்புறாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அவங்க சைடில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சார், எனக்கு தெரிஞ்சு விக்கி தான் இவங்களை கொலை பண்ணியிருக்கணும். ஆனால் விக்கியோட கன்னில் இருந்து புல்லட் ஃபயர் ஆகலை. ஒருவேளை ரோனித் பண்ணியிருக்கலாமே சார். அவன் பொண்ணுங்க கூட பாட்டியில் இருந்தான் சார். ஒருவேளை பணத்தை கொடுத்து ஏதாவது பொய் சாட்சியை உருவாக்கி இருக்கலாம்ல. ஏன்னா நம்மகிட்ட ஆதாரமோ ஃபோட்டோஸோ எதுவும் இல்லை. அவன் பார்ட்டியில் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. எனக்கு இந்த சஞ்சய் பாட்டக் மேலே லைட்டாக டவுட் இருக்கு. டைமண்டை திருடுறதுக்கு இவன்ட்டு எல்லா மோட்டிவும் இருக்கு. ஏர்லைன் கம்பெனிலாம் கிராஸ் செக் பண்ணு. பேசஞ்சர் டீட்டெயில் அனுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா? கொலை நடக்கும்போது இவன் டெல்லியில் இருந்தானா இல்லையான்றது கூட தெரியல. ஏன்னா ஹோட்டல்ல இருந்து இன்னும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுப்பலை. இப்போ இருக்கிறது வீடிக் பட்டேல். இவனும் நம்ம சந்தேக வலையில தான் இருக்கான்.
கொலை பண்ணவன் ரொம்ப புத்திசாலி. க்ரௌடுக்கு நடுவில், அதுவும் பட்ட பகல்ல ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டு போயிருக்கான். நமக்கு ஒரு சின்ன க்ளூ கூட விட்டு வைக்காம. ஹலோ, கம்பாட் போலீஸ் ஸ்டேஷன். எதுக்காக சார் ஃபோன் பண்ணீங்க? ஆமாம் சார். அதோட இது அதே டைமண்ட் தான் சார். இதை தான் போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு சீரியல் நம்பர் இருக்குல்ல, அது திருட்டு போன டைமண்ட் நம்பரோட மேட்ச் ஆகுது. யார் கொண்டு வந்தது? சார் இதோ இவன் தான் சார். இவன் பேரு, அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க சார். இதுக்கு மேல என்னத்தை கிழிச்சிட போற? பிங்கேஷை கொலை பண்ணிட்டு டைமண்டை திருன்னு இல்ல, அதை எங்க வச்சிருக்க? சார், நான் எந்த மர்டரும் பண்ணல, எந்த டைமண்ட்ஸையும் நான் திருடல சார். சர்ச் பண்ணுங்க. எஸ் சார். டைமண்ட்ஸ் எங்கடா? சார், நான் டைமண்ட்ஸை திருடவே இல்லை சார். சொல்றா. போ. புது பைக் மாதிரி இருக்கு, புது வாட்ச் வேற. எங்க இருந்து வந்து இதெல்லாம் சொல்ற மௌனம் இல்லடா. சொல்றேன் சார். நான் மர்டரும் பண்ணல, அதோட எந்த டைமண்டையும் நான் திருடல சார். ஆனா ஒரு டைமண்டை வித்திருக்கியே, மிச்ச டைமண்ட்லாம் எங்கடா? அது யாருக்கு சொந்தமோ அவங்கள எடுத்துட்டு போயிட்டாங்க. யார் அது? பங்கஜ். என்னடா நினைச்சிட்டு இருக்க? இந்த டைமண்டை திருடிட்டு எங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த ஊரை விட்டு வெளியில போயிடலாம்னு நினைச்சியா நீ? இந்த ஊரை விட்டு என்ன பாதாளத்துக்கே போய் நீ ஒளிஞ்சாலும் ஆஞ்சநேயர் மாதிரி உன்னை தூக்கிட்டு வந்துருவோம். சொல்றா. பாட்டக், பிங்கேஷை கொன்னதுக்கு டைமண்டா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா? சார், நான் பிங்கேஷை கொல்லல. அதே பதில். அப்போ இந்த டைமண்ட் எங்க இருந்து வந்தது? நான் சொல்றேன் சார். சார், என்னோட ஃப்ரெண்ட் ரோஹித் டைமண்டோட ஃபேக்டரியில் வேலை பார்க்குறான். நான் அதை செக் பண்ணப்போ ஒரிஜினல் டைமண்ட்னு எனக்கு தெரிஞ்சது. நான் செக் பண்ணப்போ எல்லா டைமண்டையும் எனக்கு கொடுத்துட்டேன். ஒவ்வொரு டைமண்டும் நான் வித்துட்டு வர சொன்னேன் சார். அதுலேருந்து நாங்கள் ஒரு டைமண்டை விற்றோம். கிடைச்ச பணத்தை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். சார், ரோஹித்தோட மனசு மாறிடுச்சு. அவன் இன்னொரு டைமண்டை வித்தான். அதை என்கிட்ட சொல்லவே இல்லை. அதனால எங்க 2 பேருக்கும் சண்டை வந்தது. நான் உடனே அங்கிருந்து எல்லா டைமண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு விற்கிறதுக்காக மும்பை ட்ரெயின் ஏறி அங்கே போயிட்டேன் சார். அவ்வளோதான். சரி சொல்லுங்க, பிங்கேஷை கொன்ன அந்த பைக்கர் யாரு? சார், அது யாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது சார். நீங்க ஏதாவது பாத்தீங்களா? சார், நான் பார்த்தேன். ஆனா என்னால அவன் முகத்தை பார்க்க முடியல. என்ன ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தான், கருப்பு பைக் இருந்தது, நம்பர் பிளேட்டே இல்ல. டக்குன்னு திரும்பி ஓடி போயிட்டான். சேம் மூட் ஆஃப் ஆபரேஷன். சார், பிங்கேஷை கொன்ன அதே கண்ணால தான் இந்த ஆளையும் கொலை பண்ணியிருக்காங்க சார். இந்த பிங்கேஷுடைய மர்டர் டைமண்ட் இல்ல லவ் அஃபேர்னால நடந்திருக்குதுன்னா அது அதே ஆளு ஏன் சார் தீன் தயாளை கொண்டு இருக்க கூடாது? ஒருவேளை பர்சனல் வெஞ்சன்ஸா? 2 பேரையும் இதே மாதிரி சுட்டு தன்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் தீர்த்துட்டு இருக்கலாமே சார். அது சரி, இவங்க 2 பேருக்கும் யார் ஒரே விரோதியா இருக்க முடியும்? 2 மர்டர்ஸ்லயும் ஒரு சிமிலாரிட்டியை கவனிச்சிங்களா? அந்த பைக்ஸ்ல நம்பர் பிளேட் இல்ல. இதை பத்தி நான் என்கொயரி பண்ணியிருந்தேன். ஆனா பைக் வாங்கினவங்க கிட்ட இருந்து எந்த டீட்டெயிலும் கிடைக்கல.
டெஸ்ட் டிரைவுக்காக ஷோரூம்லேருந்து பைக் கொடுப்பாங்க. அப்படின்னா கொலை நடந்த அன்னைக்கு எந்த ஷோரூம்லேருந்து டெஸ்ட் டிரைவுக்கு பைக்கை கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்கன்றதை விசாரிங்க. டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது ஷோரூமில் லைசன்ஸ் காப்பி கொடுக்கணும். இட்ஸ் அ ப்ரொசீஜர். ஃபைண்ட் இட் அவுட். நான் இன்ஸ்பெக்டர் ஜெயபாட்டக்கு ஒரு என்கொயரிக்காக இங்கே வந்திருக்கேன். நியூ பைக்ஸை டெஸ்ட் டிரைவுக்காக கொண்டு போனவங்க ரெக்கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுங்க. ஓகே சார். சொல்லுங்க. ஹலோ சார், கொலைகாரனுக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சிருக்கு சார். அண்ட் சார், இன்னைக்கும் திரும்பி அவன் பைக் டெஸ்ட் டிரைவ் எடுத்துட்டு போயிருக்கான். இன்னைக்கு யாரை கொல்ல போறான்? நீ பின்பக்கம் போ, அந்த பக்கம் போ. ரிலாக்ஸ், போயிட்டு வரேன். என்ன பண்ற பாட்டக்? இதை நான் கொஞ்ச நாள் முன்னாடியே பண்ணியிருக்கணும். 20 வருஷ கரியரில் துப்பாக்கியே தொடாமல் என்னோட வேலையை நான் பார்த்துருக்கேன். அதோட நேர்மையாகவும் இருந்திருக்கேன். இன்னைக்கு நான் கன்னை யூஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட நடந்துக்காத பாட்டக். நானும் பல முறை சுட்டிருக்கேன் சார். அடங்கோ மாமா, நீயா? நேர்மையா வாழ்க்கையில அடிபட்ட ஒரு அப்பாவியான ஆளாச்சையா நீ எப்படியா இப்படி மாறின? இதுதான் கடையோட ரசீது. இங்கே தான் நீ ஹெல்மெட், ஜாக்கெட் அண்ட் க்ளவுஸ் வாங்கியிருக்க. ஆமாம் சார், ஹெல்மெட், க்ளவுஸ், ஜாக்கெட் எல்லாமே இங்கே தான் வாங்கியிருக்காங்க. அந்த கேஷை வச்சு தானே சார் இதெல்லாம் வாங்கினீங்க. ஆனால் சார்கிட்ட இவ்வளோ கேஷே கிடையாதுங்களே. மரியாதையா நீயே சொல்லிடு. பிங்கேஷ் தீன் தயாளை எதுக்கு கொன்ன? நீ விக்கியை வேற கொலை பண்ண பார்த்துருக்க. ரோட்ல இழுத்துக்கிட்டு போய் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் நசுக்கி சாகடிச்சிருந்திருக்கணும். எதுக்கு இவ்வளோ வெறுப்பு, இவ்வளோ கோவம்? அதுக்கு என்ன காரணம்? அவன் என் வாழ்க்கையை நரகமாக்கி இருந்தான். என்னோட சந்தோஷத்தை அவன் பறிச்சிருந்தான். நான் பட்டேலுடைய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு என்னை வேலையிலிருந்து எடுத்துட்டான். அந்த கோவம் தான் என் மனசுல இருந்தது. என் பையன் மூலமா எனக்கு தெரிய வந்தது. அதாவது பட்டேல் 3 கோடிக்கான டைமண்ட்ஸை பிங்கேஷ் மூலமா மும்பைக்கு அனுப்புறது தெரிஞ்சது. இது போதும். உடனே நான் ஒரு பிளான் பண்ணேன். இந்த சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்காது, இதை பயன்படுத்திக்கலான்னு முடிவு பண்ணேன். இதால பணமும் கிடைக்கும், பணத்தால் எனக்கு மரியாதையும் கிடைக்கும். அதோட பட்டேல் என்னை வேலையை விட்டு தூக்கினால அதுக்கும் பழி வாங்கிட முடியும்.
நான் நேராக டெஸ்ட் டிரைவுக்காக ஷோரூம் போனேன். அங்கேருந்து பைக் எடுத்தேன். பிங்கேஷை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பஸ் பின்னாடியே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். ஆனால் இவ்வளோ பிளான்லாம் போட்டதுக்கப்புறமும் அந்த டைமண்ட்ஸ் என் கைக்கு கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அவ்வளவுதான். ஒரு கடைசி நம்பிக்கை இருந்தது. என் சின்ன வயசு ஃப்ரெண்டு தயால், தீன் தயால் எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறதுக்கு இருந்தான். எனக்கு வாக்கு கொடுத்துருந்தான். அவன்கிட்ட வேலைக்கு வச்சுக்கிறதா சொல்லியிருந்தான். ஆனால் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவன் மூளையும் குழம்பி போயிடுச்சு. அவனும் டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணிட்டான். எனக்கும் ஜாப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படின்னா அவன் செத்து தானே ஆகணும். அதனால் ராத்திரி அவனை ஃபாலோ பண்ணேன். சில தில்லுமுழுகளை பண்ணி அந்த ஜாபை என் பேருக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இதெல்லாம் நடக்கணும்னா விக்கியும் சாகணும். அவன் செத்தாதான் எனக்கு அந்த ஜாப் கிடைக்கும். உன்னுடைய ஆட்டத்தை முடிக்க சரியான நேரத்தில் நாங்கள் வந்துட்டோம். இனிமே உன் ஆட்டம் முடிஞ்சு போச்சுடி. உள்ள போய் உன் ஆட்டத்தை காட்டு. வாடா. அஸ்தியை போய் கரைச்சிட்டு வந்துடலாமாப்பா?